Bismillah wassalatu wassalamu ala rasulillah wa ba'd. A'udzu billahi samil alim minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa anzalna ilayka adh-dhikra litubayyana lin-nas ma nuzila ilayhim wa la'allahum yatafakkarun. Alhamdulillah, இன்றைய தராவிலே சூரத்துல் நஹல், அதே போன்று சூரத்துல் அன்பியா, அதே போன்று சூரத்துல் கஹஃப், அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் இஸ்ரா, அதே போன்று சூரத்துல் கஹஃப் அல்ஹம்துலில்லாஹ் ஓதப்பட்டது. இன்றைய தராவிலே, இன்றைய தர்ஸிலே சூரத்துல் நஹலுடைய 43வது வசனத்தை எடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறார், நபியே, நாங்கள் உமக்கு இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். எதற்காக கொடுத்திருக்கிறோம்? லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த குர்ஆனை கொடுத்தோம். வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அதே போன்று அவர்கள் இந்த குர்ஆனிலே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நபியே நாங்கள் உமக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு டாஸ்க், குர்ஆனை மக்களிடத்தில் போய் சேர்க்க வேண்டும். குர்ஆனை வெறும் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எனவே இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை இந்த உலகத்திலே நபியாக அனுப்பினான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உம்மத் நிறைய ஃபித்னாக்களை சந்தித்தது. நிறைய ஃபித்னாக்கள். அந்த ஃபித்னாக்களில் ஒரு ஃபித்னா தான் ஹதீஸ் நிராகரிப்பாளர்கள். எங்களுக்கு குர்ஆனை மட்டும் போதும், எங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை, நாங்கள் குர்ஆனை மட்டும் தான் பின்பற்றுவோம், ஹதீஸ் அது எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு ஃபித்னா கிளம்பிவிட்டது. ஹவாரிஜ் என்ற சிந்தனையாளர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்பத்திலே இந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அதே போன்று முஅ்தஸிலா என்ற கூட்டம், இப்னு ஹஸம் அவர்கள் மூலமாக தொடங்கப்பட்ட அந்த கூட்டம், இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? ஆரம்பத்திலே இந்த ஹதீஸை நிராகரித்தார்கள். நாங்கள் இந்த ஹதீஸை பின்பற்ற மாட்டோம், ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆனை மட்டும் தான் கொடுப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் முழுவதுமாக ஹதீஸை நிராகரித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன் நல்லபடியாக கேளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லிதுபையின லின்னாஸ், நாங்கள் இந்த குர்ஆனை எப்படி கொடுத்தோம்? எதற்காக கொடுத்தோம்? மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் விதமாக. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எப்படி தெளிவுபடுத்தினார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் தெளிவுபடுத்தினார்கள். எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எது ஹலால் எது ஹராம் என்பதை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை தான் காட்டியது. அதற்காக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்டது, கைஃப கான மகாரிமல் அஹ்லாக், ரசூலுல்லாஹுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய அந்த நற்குணங்கள் குர்ஆனாக இருந்தது. எப்படி ஒரு குர்ஆன் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, அவனுடைய உள்ளங்களில் எந்த குணங்கள் இருக்க வேண்டும், எந்தெந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறதோ, ரசூலுல்லாஹ் நடமாறக்கூடிய குர்ஆனாக அவருடைய குணங்கள் குர்ஆனாக இருந்தது. சரி, அன்பான சகோதரர்களே, ஹதீஸ் என்றால் என்ன? அன்பான சகோதரர்களே, ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹுடைய சொல், எதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹுடைய செயல், எதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரம். எந்த விஷயத்தையாவது சஹாபாக்கள் செய்தார்கள் என்றால் அந்த விஷயத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். அங்கீகரிப்பு என்றால் மௌனமாக இருந்தார்கள், அதை நீங்கள் செய்யலாம் என்று. எனவே இந்த 3 தான் அன்பான சகோதரர்களே ஹதீஸ். கவுல், ஃபேல், தஹ்ரீர் என்று சொல்வார்கள் அரபியிலே. ரசூலுல்லாஹுடைய சொல், ரசூலுல்லாஹுடைய செயல், ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரம், இதுதான் அன்பான சகோதரர்களே ஹதீஸ் என்பது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் சஹாபாக்களுக்கு விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் இதுவும் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அந்த அடையாளம் என்ன? மக்கள் என்னுடைய ஹதீஸை நிராகரிப்பார்கள். சொல்வார்கள், எங்களுக்கு குர்ஆன் போதும்,
எங்களுக்கு இந்த சட்டங்களை இந்த தெளிவுபடுவதற்காக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரபலமான ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு அரசன் அவன் உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு சொல்வான், எங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதும். குர்ஆனிலே அல்லாஹ் எது எங்களுக்கு ஹலால் ஆக்கினானோ அது மட்டும் எங்களுக்கு ஹலால். குர்ஆனிலே எது மட்டும் அல்லாஹ் எங்களுக்கு ஹராம் ஆக்கினானோ அது மட்டும் எங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே எச்சரிக்கையாக இருங்கள், எப்படி நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருக்கிறானோ அதே போன்று நான் எப்படி ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருக்கிறேனோ எல்லாமே சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராம் ஆக்கிறான், அதை நம்ம எப்படி செய்கிறோம்? ஹராம் என்று பார்க்கிறோம். அதே போன்று நானும் ஹராமாக்கியதும் அதே போன்றுதான் ஆகும் என்று சொன்னார்கள். உதாரணத்தை பாருங்கள், சில மக்கள் எங்களுக்கு ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் பாருங்கள். இப்போ குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான் தொழுகையை பற்றி? அகீமுஸ்ஸலா துகீமுஸ்ஸலா அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் குர்ஆனில் எடுத்து பாருங்கள், தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை. தொழுகையுடைய 5 வக்த் இருக்குதுல்ல, இந்த 5 வக்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்யவில்லை. அப்போ இதை தெளிவுபடுத்தது யார்? ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள். ஃபஜர், சுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்று 5 வேளை தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று யார் தெளிவுபடுத்தினார்கள்? ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள். அதே போன்று தொழுகையுடைய முறை இதுவும் குர்ஆனிலே இல்லை. இங்கே எல்லாம் குர்ஆன் நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தொழுகையுடைய முறை கிடைக்காது. அப்போ இந்த தொழுகையுடைய மொழியை கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? அதுவும் ரசூலுல்லாஹ். ஃபஜ்ரில் நீங்கள் 2 ரக்காத் தொழணும், ஸுஹரில் 4 தொழணும், இஷாவில் 4 தொழணும், இப்படி உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்ததும் ரசூலுல்லாஹ். சரி, தொழுகையில் என்ன ஓதணும்? இதுவும் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு நீங்கள் துணை சூரா ஓதணும். அத்தஹியாத், ஸலவாத் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் அல்லாஹ் சொன்னான், நபியே இந்த குர்ஆனை நாங்கள் கொடுத்து மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அன்பான சகோதரிகளே, ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஹதீஸ் இல்லாமல் இந்த மார்க்கம் என்பது முழுமையாகாது. எங்களுக்கு குர்ஆன் மட்டும்தான் போதும், இந்த குர்ஆனை நாம் மட்டும்தான் நீங்கள் பின்பற்றுகின்றால் குர்ஆனில் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படவே இல்லையே. இப்போ உதுவுடைய அந்த சட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உதுவில் 4 விஷயம்தான் இருக்கிறது. முகத்தை கழுவ வேண்டும், கையை கழுவ வேண்டும், மசா செய்ய வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்ய உது செய்யணும்? முதல்ல கையை கழுவணும், இது சுன்னத், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வாயை கொப்பளிக்கிறோம், இதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நம்மளோட மூக்கில் நம்ம தண்ணி போடுறோம், இதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மஸ்மதா, வாயை கொப்பளிக்கிறோம், இதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்போ சில மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஹதீஸே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த சுன்னத்தை இப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்னதுனாலே நமக்கு தெரியும். அன்பான சகோதரிகளே, அதே போன்று ஜக்காத்துடைய அந்த சட்டம் இதுவும் எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜக்காத்துடைய சட்டம், ஜக்காத்துடைய வரையறை இப்படி. அதே போன்று ஹஜ் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய அந்த சட்டம் குர்ஆனில் எந்த இடத்திலும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுடைய கடமை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிககும், சஹாபாக்களே என்னிடம் இருந்து ஹஜ்ஜுடைய அந்த கடமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் செய்த ஒரே ஒரு ஹஜ் தான். அதுவும் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து ஹஜ் செய்தார்களே, எல்லாம் சஹாபாக்கள் பார்க்க வேண்டும் நான் ஹஜ்ஜை எப்படி செய்கிறேன் என்று. தொழுகையும் அப்படித்தான் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதே போன்று சஹாபாக்கள் என்னை பார்த்து தொழுங்க. நீங்கள் தக்பீர் கட்டுவதில் இருந்து உங்களுடைய நியத்தில் இருந்து உங்களுடைய சலாம் வரை ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தாலும் சகோதரர்களே, அப்போது உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, எப்படி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த ஃபித்னாக்கள் தொடங்கியதோ அதே போன்று இந்தியாவுடைய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தொடங்கிவிட்டது. ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் முதலில் ஹதீஸை நிராகரித்தவர் யார் தெரியுமா? சர் சையத் அஹமத் கான், அலிகட் யூனிவர்சிட்டியுடைய ஃபவுண்டர். அவர் தான் செய்தார்கள், ஆரம்பத்திலே ஹதீஸை நிராகரித்தார்கள். அதே போன்று அப்துல்லா சராகிரி இவரும் செய்தார்கள், ஹதீஸ் நிராகரித்தவர்கள். மாறாக அவர் ஹதீஸை லஹுவல் ஹதீஸ், இதெல்லாம் பொய்யான ஹதீஸ், தேவையில்லாத ஹதீஸ் என்று சொல்லிவிட்டார்.
அன்பான சகோதரர்களே பெரியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய மக்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், எல்லோரும் செல்வார்கள், இல்லா மன் அபா, என்னை நிராகரிப்பவர்கள் தவிர. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஓமன் அபா, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கத்தில் செல்வார்கள், ஆனால் உங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் தபிஅனி தஹலல் ஜன்னah, யார் என்னை பின்பற்றுகிறானோ அவன் சொர்க்கத்தில் செல்வான். வமன் அஸானி தஹலன் நார், யார் என்னை நிராகரிக்கிறானோ, என்னை நிராகரிக்கிறான் என்றால் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் நரகத்தில் செல்வான். இன்னைக்கு நீங்க பாருங்க, குறிப்பாக இந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய இந்த ஃபித்னா என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இல்லையா, ஃபித்னா என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ஹதீஸோடைய ஃபித்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மார்க்க அறிவில்லாதவர்கள், மார்க்கத்துடைய அடிப்படைகள் தெரியாது என்ற சில இளைஞர்களுக்கு ஹதீஸை நிராகரிக்கிறார்கள். ஏன்? இந்த ஹதீஸ் எங்களுடைய அறிவுக்கு முரண்படுகிறது. அன்பான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை படித்து பாருங்க. ஹதீஸை சேகரிப்பதற்காக எவ்வளவு முயற்சித்தார்கள், எவ்வளவு பாடுபட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸுடைய அந்த மத்தனுக்காக ஒரு ஆண்டு பயணம் செய்தார்கள். இந்த உம்மத்துடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால், அஸஹ்ஹுல் கிதாப பஅத கிதாபுல்லாஹ், இந்த புகாரி எழுதிய இந்த கிதாப் என்பது குர்ஆனுக்கு பிறகு நம்பகமான கிதாப். இந்த உம்மத்துடைய இஜ்மா என்றால் எல்லா உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து. எப்படி குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்முடைய உண்மையான கருத்து இருக்கிறதோ நாம் நம்புகிறோமோ, அதே போன்று குர்ஆனுக்கு பிறகு இந்த ஸஹீஹுல் புகாரி நம்பகமான கிதாப் என்று உலமாக்கள் இதற்கு சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இமாம் புகாரியுடைய அறிவு எங்கே நம்முடைய அறிவு? என்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். எப்படி எல்லாம் ஹதீஸ் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ் எழுதுகிற பொழுது 2 ரகாயத் நஃபிலுடைய தொழுகை தொழுதுட்டு எழுதுவாங்க. 10,000 ஹதீஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இமாம் புகாரி 4,000 ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. சிந்தித்து பாருங்கள், அவருடைய அறிவு என்ன, நம்முடைய அறிவு என்ன? இந்த ஹதீஸ் என்னுடைய அறிவுக்கு முரண்படுகிறது, நான் மறுக்கிறேன் என்றால் அம்மா சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய அறிவா? நம் மார்க்கத்தில் வந்து விட்டோம் என்றால் குர்ஆன் ஹதீஸுக்கு தான் நம்மளுடைய அறிவு பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு தான் நம்மளுடைய அறிவு என்பது கட்டுப்பட வேண்டும். நம்மளுடைய அறிவுக்கு குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்படக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஆயத்தில் நாம் இறங்கிறது. எந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி அவர் சந்தேகப்படவில்லை. இப்போ நாம் பிக் பேங் தியரி என்றெல்லாம் படிக்கிறோமே, அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லிவிட்டான் சூரத்துல் துஹானிலே. இந்த உலகம் பூமி எல்லாம் ஒன்றாக தான் இருந்தது, நாங்கள் என்ன செய்தோம், இந்த வானத்தையும் இந்த பூமியும் நாங்கள் தான் அதை நாங்கள் பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதே சயின்ஸ் இன்று பிக் பேங் தியரி என்று ப்ரூஃப் செய்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போது அல்லாஹ் என்ன செய்தான், ப்ரூஃப் செய்து விட்டான். சஹாபாக்களும் நம்பினார்கள். ஆரம்பத்தில் இந்த செல்ஸ், இந்த பாக்டீரியா எல்லாம் சொல்லும் பொழுது யாரும் நம்பவே இல்லை. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ அதை பற்றி படிக்கிறாங்க, சயின்ஸில் படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸில் படிக்கிறாங்க, மக்கள் இதை நம்புகிறாங்க. அன்பான சகோதரி பெரியவர்களே, ஒரு ஹதீஸ் அந்த சஹீஹான ஹதீஸ் இருந்தால் நம்மளுடைய அறிவு ஏற்றுக்கல, நாம் நம்பணும் அந்த ஹதீஸ். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கும் நீங்கள் கீழ்ப்படுங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் கீழ்ப்படுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்களோ அதே போன்று ரசூலுல்லாஹ் வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி காலத்தில் என்ன சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்தில் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். 2 விஷயம் எது? ஒன்று குர்ஆன், என்னுடைய சுன்னத். அந்த 2ஐயும் செய்யுங்கள், பற்றி பிடித்து பிள்ளைங்கள். எப்படி? அஹதுஹா பின் நவாஜிஸ், எப்படி பருத்தில் நீங்கள் கரிகளை பிடித்துக் கொள்கிறீர்களோ அப்படி இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபலா ததில்லு பஅதஹ், அதற்கு பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். சகோதரர்களே, எப்பொழுது இந்த உம்மத் இந்த ஹதீஸ் நிராகரித்ததோ, சின்ன ஹதீஸுகள் நிராகரித்ததோ, எங்களுடைய அறிவுக்கு முரண்படவில்லை என்று அப்போது அன்பான சகோதரர்களே இந்த உம்மத் தவறான பாதையிலே, ஸலாலத்துடைய பாதையிலே, வழியுடைய பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறது. என் அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை படிங்க. மார்க்கம் ஞானம் இல்லாமல் தான்
நிறைய மக்கள் செய்கிறாங்க, இன்னைக்கு ஹதீஸ் நிராகரிக்கிறாங்க. பாருங்கள், ஹதீஸில் எவ்வளவு பணம் இருக்குது தெரியுமா? நிறைய படிப்பு இருக்குது ஹதீஸில். ஒரு ஹதீஸை அறிவித்தார்கள் என்றால் அந்த ஹதீஸை அறிவித்தவுடைய குணம், ஒரு சஹீஹான ஹதீஸுக்கு 5 நிபந்தனைகள் 6 நிபந்தனைகள் இருக்குது. அந்த 5 நிபந்தனைகள் 6 நிபந்தனைகள் முழுமடைந்தால் தான் அந்த ஹதீஸை சஹீஹாக இருக்க முடியும். சிந்தித்து பாருங்கள், அப்படி எப்படி இந்த முஹத்திஸின்கள் இந்த ஹதீஸை ஒவ்வொரு ஹதீஸ் படிப்பதற்காக எவ்வளவு முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நாம் இன்று சர்வசாதாரணமாக இது என்னுடைய அறிவுக்கு முரண்படலை என்று சொல்லி நான் சொல்லும் அந்த ஹதீஸை நிராகரிக்க. அன்பான சகோதர பெண்களே, இன்று மிகப்பெரிய ஃபித்னா ஹதீஸ் நிராகரிக்க. குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், ஒரு நல்லா சத்தமாக பயான் பண்ணுறாரா அவர் ஆலிம், நல்லா பேசின ஆலிம். அன்பான சகோதரர்களே, இது ஃபித்னா. நல்லா பேசுகிற அவர் ஆலிம் ஆக மாட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், இதா கல்லத் உலமாஉக்கும் கத்ரத் குதுபாஉக்கும், உலமாக்கள் குறைந்து விட்டால் குதுபா கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகி விடுவார்கள். இன்று உலமாக்களுடைய குறைபாடு கம்மி, இன்று பயான் செய்யக்கூடிய அதிகம். பயான் செய்கிறவங்க அதிகம். எல்லாரும் இன்னைக்கு மார்க்கத்தை பேசுகிறாங்க. ஆட்டோக்காரன் கூட மார்க்கத்தை பேசுகிறான், கரிகாரன் கூட மார்க்கத்தை பேசுகிறான். இப்போ நான் போயிட்டு ஒரு MBBS பற்றி பேச முடியுமா? எனக்கு தகுதி இருக்கா? இல்லை. ஏன்? நான் அது படிக்கலை. அதே அன்பான சகோதரர்களே, மார்க்க விஷயம் அப்படிதான். மார்க்க விஷயத்தை நீங்கள் முழுமையாக படிக்காத வரை அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த ஹதீஸ் இப்படி வரக்கூடாது, இமாம் புகாரி இந்த ஹதீஸ் எதுக்காக கொண்டு வந்தால் கேள்வி கேட்பது. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் எப்படிப்பட்ட கேள்வி சிந்தித்து பாருங்கள். என் அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை பின்பற்றுங்கள். நல்ல உலமாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய அந்த உலமாக்களுடைய அந்த பாடத்தை படிங்க. அவர்கள் மார்க்கத்தை எப்படி அணுகினார்கள், சஹாபாக்கள் மார்க்கத்தை எப்படி அணுகினார்கள், அதை படிங்க. என் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக தான் ஹவாரிஜுடைய அந்த சிந்தனை எச்சரித்தார்கள். ஹவாரிஜ் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய தொழுகை என்பது சாதாரணமாக இருக்கும். அவருடைய தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய தொழுகை என்பது நீங்கள் பார்ப்பீங்க, எப்படிப்பா அப்படி தொழுறான்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஆனால் அவருடைய ஈமான் எப்படி என்றால், அம்பை எரிந்து விட்டால் எப்படி வேகமாக அது வெளியேறி விடுகிறதோ அதே போன்று அவருடைய ஈமானும் மிக வேகமாக உள்ளத்திலிருந்து வெளியேறப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஃபித்னால் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. என்னையும் உங்களையும் வரக்கூடிய சமுதாயத்தையும் அல்லாஹ் இந்த ஃபித்னாவில் பாதுகாப்பானாக. மார்க்கத்துடைய கல்வியை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.